சிறுகடி காசி சீரியல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்யாவோட பிரச்சனை தெரிஞ்சனால சீதாக்கு பார்த்த மாப்பிள்ள இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மீனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கும் சீதாக்கும் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனால் சீதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாவது பிரச்சனைனா அந்த பையன் ஓடி போயிடுறான். இவனை நம்பி கடைசி வரைக்கும் நான் எப்படி கூட இருக்க முடியும், நீ ஃபீல் பண்ணாதா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சீதா சொல்றாங்க. மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு கூட இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சத்யா பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. என் புருஷன் தான் என் கூட இருந்தார். நம்ம குடும்பத்துக்காக அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி கஷ்டத்துலையும் கூடயே இருக்க புருஷன் தான் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீதாட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா மீனா கிட்ட சத்யாவோட கேஸ் விஷயம் பற்றி கேட்குறாங்க. மீனாவும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சீதாவும் அவங்க அம்மாட்ட சத்யாவை வெளியே இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா 5 லட்சம் கேட்குறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரத்தை எல்லாத்தையுமே மாப்பிள்ளையே சம்மந்துப்பார், அவருக்கு நம்ம இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் செல்வமும் காரோட ஓனர்கிட்ட போய் பணம் வாங்குறதுக்காக போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. முத்து அந்த ஓனர்கிட்ட எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 5 லட்சம்லாம் நீ காரை விற்றாதான் முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓனர். காரெல்லாம் விற்க முடியாது, அதை நம்பி தான் என் பொழைப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. என்னால் 1.25 லட்சம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 2 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் முத்துவோட மனசுக்காக அவரும் 2 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாரு. பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்ததும் செல்வம் பார்த்தீங்கன்னா முத்து கையில் 25,000 எடுத்து இதுதான் என்னால் முடிஞ்சது, நான் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி 2.25 லட்சம் வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மீனாவை பார்க்க முத்து கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு மிஷினை அவங்க ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்த அந்த மிஷினை, அவங்க அப்பா ஞாபகமாக வச்சுருந்த அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா சத்யாவோட கேஸ்க்காக விற்கிறாங்க. முத்து காரை விட்டு இறங்கின உடனே இந்த மிஷினை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு, எதுக்கு இந்த மிஷினை விற்கிறீங்க, இந்த மிஷின் மட்டும் தான் என் மாமனாரோட ஞாபகமாக இருக்குது, இதை எதுக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த மிஷினுக்குள்ள காசை கொடுத்துட்டு திரும்ப அந்த மிஷினை வாங்கிடுறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு மாமா கஷ்டம், நீங்களே பணத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், மச்சானுக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மிஷின் எல்லாம் விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா நகை வச்ச காசு அப்புறம் சீதாவோட சம்பளம் எல்லாம் சேர்த்து 1,50,000 முத்து கிட்ட கொடுக்குறாங்க. முத்து சொல்கிறாரு, சீதா நீயே இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க, உன்னோட தேவைக்கு வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு. எனக்கு என்ன மாமா தேவை இருக்க போது, நானும் ஏதாச்சும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. மீனா முத்துவை பார்த்து மொத்தமாக இப்போ எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அத்தை கொடுத்தது 150 இருக்குது, என்கிட்ட ஏற்கனவே 2,18,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 3,68,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ சீதா சொல்கிறாங்க, இன்னும் 1,32,000 ரெடி பண்ணணுமாமா அப்படின்னு சொன்னோன்னே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அவங்க உண்டியலில் சேர்த்து வச்ச காசை எடுத்து எண்ணுறாங்க. அதில் மொத்தமாக எண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா 65,000 இருக்குது. முத்து மொத்தமாக இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, மொத்தமாக இப்போ நம்மள்ட்ட 4,33,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இவ்வளோதான் வந்திருக்கா, சரி நம்ம பேங்க்கில் இருக்குல்ல அந்த பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. அதை எடுத்தாலும் பத்தாதுல, இப்போ யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா முத்துட்ட என்னோட வண்டியை வித்துடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்து ஒரு அடி மீனாவை அடிச்சுட்டு, வண்டியை போய் விற்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் என் காரை விற்றுருக்க மாட்டேனா, உன் வண்டியும் என் காரையும் வச்சு தான் நம்ம பொழைப்பே விடுது, அதை போய் விற்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாரு. இப்போ நம்ம வண்டியை விற்கிறதும் வெதநெல்லை விற்கிறதும் ஒன்று தான். இப்போ இருக்க நம்ம சூழ்நிலையில் வண்டியை விற்கக்கூடாது, வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டில் வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஆகி அழுதுட்டே முத்துவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கட்டில் வாங்கினீங்க, அந்த கட்டிலெல்லாம் விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்ப சோகமாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அண்ணாமலை முத்துவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பார்த்து கேட்குறாங்க. இல்லை பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண விஷயத்த மறைச்சிடுறாங்க. அப்படியே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவங்க கையிலேருந்து 35,000 எடுத்து முத்துட்ட கொடுக்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, எதுக்குப்பா எனக்கு இந்த பணம்லாம் வேணாப்பா, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
நான் எல்லாத்தையும் போட்டு என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். இப்போ நீங்கள் வளர்ந்தோன்னே எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உங்களுக்கு பணம் தேவை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்து வந்து எவ்வளவோ வேணான்னு சொல்லியுமே அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. மீனா வந்து ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, உங்கள் குடும்பம் வேற எங்கள் குடும்பம் வேறையாம்மா, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல் கிட்ட வைக்கிறாங்க. வச்சுட்டு சார் இதில் வந்து 4,76,000 இருக்குது சார், மிச்ச பணத்தை நம்ம 2-3 நாளில் ரெடி பண்ணிடுறேன், எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, சார் இந்த பணத்தை ரெடி பண்ணவே நாங்கள் கார் மேலே லோன் வாங்கி நகையெல்லாம் வச்சு சிறுக சேர்த்து வச்ச உண்டியல் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, சார் பணம் கம்மியாக இருக்குன்னு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருக்காதீங்க சார், எனக்கு வந்து 2 கார் ஓடுது, நான் எப்படியாவது சம்பாரித்து உங்களுக்கு டெய்லியுமே வந்து நான் கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா தான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டீங்களா, நீ எப்படியும் கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, சார் எப்படியாவது என் தம்பி வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, அதான் சுலபமாக முடிஞ்சிருமா, கேஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு. முத்து வந்து வக்கீலை பற்றி கேட்குறாங்க, எங்கள் அம்மா தான் கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. வக்கீல் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் நான் எப்படி பேசணும் அப்படி பேசி நான் பார்த்துக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திரும்ப சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படி பேசணுமோ யார்கிட்ட எப்படி பேசணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு. முத்து வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது, கவலையை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து முத்துக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. மீனா வந்து சொல்கிறாங்க, சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சார், இதுக்கு மேலே ரெடி பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வசதியும் இல்லை, மனசில் தெம்பும் இல்லை அப்படின்னு மீனா வந்து வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. கவலை விடுமா, என்னை நம்பினவங்கள நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து மீனாட்ட சொல்கிறாரு. நான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் பார்த்து வக்கீல் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து அவங்களோட பிஏட்ட அந்த விஜயாவை பற்றி விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிஏவும் நான் விசாரித்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து 2 பணக்கார மருமக இருக்காங்க, அவங்கள பற்றி தான் எப்போதுமே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மீனாவுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்பவே மணி மைண்டடாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து வேலை ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிட்டு இப்போ வந்து விஜயா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிஏட்ட கேட்குறாங்க. இப்போ விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் சார் இருக்காங்க, வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து கேட்குறாங்க. இல்லை அவங்க வர வேணாம் நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் அவங்க பிஏ 2 பேருமே கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அந்த வக்கீலும் பிஏவும் பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜயாவை வந்து பார்க்குறாங்க. விஜயா வந்து என்ன பார்க்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வக்கீல் சொல்கிறாரு, நான் வந்து உங்கள் சம்பந்தியோட லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சம்பந்தி, மலேசியா சம்பந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மருமக மீனா வீட்டு சைடு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு. அவங்க யாரும் எனக்கு சம்பந்தியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே 1000 ப்ராப்ளம் இருக்கலாம், அதை பற்றிலாம் நான் பேச வரல, ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து வக்கீல் வந்து சொல்கிறாரு. வக்கீல் வந்து விஜயாட்ட நீங்கள் வந்து சத்யா மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் சத்யா வந்து மொத தடவையே எங்கள் வீட்டில் வந்து பைக்கை திருடினா, அப்பயே அவனை தூக்கி உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. என் வீட்டுக்கார் வந்து ஒரு ஏமாளி, அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பொண்ணை வந்து இங்கே வந்து ஏன் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க, எங்களோட வசதிக்கு வந்து நல்லா பணக்கார வீட்டு பொண்ணாக தான் எங்களுக்கு மருமகளாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, பணங்காசு சம்பாதிக்க எவ்வளவோ வழி இருக்குது, கல்யாணம் பண்ணி அதில் சம்பாதிக்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து விஜயாவை பார்த்து சொல்கிறாரு. இங்கே ஒன்று யாரும் பணம் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் கல்யாணம் பண்ணல, அவங்க இருக்க ரேஞ்சுக்கு அவங்களே ஒரு அன்னாடம் காய்ச்சி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அவன் மட்டும் எப்படி இருப்பா, இங்கேருந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகணும் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி விஜயா வந்து வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, நீங்கள் சத்யா மேலே கேஸ் போட்டனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட வயசை கருத்தில் கொண்டு அவனுக்குள்ள தண்டனையும் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த பணமும் கூட உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, அதனால கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட வக்கீல் வந்து சொல்கிறாரு. விஜயா கேட்குறாங்க, அது எப்படி திருடனை வந்து ஜெயிலில் போடாமல் வெளியே விடுவாங்க, இதனால தான் நாடு வந்து ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வக்கீல் சொல்கிறாங்க, அவன் ஒன்றும் ப்ரொஃபஷனல் திருடன் இல்லைம்மா, நீங்கள் இன்சல்ட் பண்ணனால தான் அவன் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க. அப்போ கோவத்தினால ஒருத்தன் கொலை பண்ணால் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. உடனே வக்கீல் வந்து சொல்கிறாரு, இது குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறனால ஜட்ஜி வந்து எடுத்துப்பாரு, ஆனாலுமே 1 மாதம் இல்லை 2 மாதம் தான், அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து அதுவாது நடக்கும்ல, பரவாயில்ல அவன் ஜெயிலுக்கு போகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக சொல்கிறாங்க. உடனே வக்கீல் கேட்குறாரு, அவன் ஜெயிலுக்கு போகிறனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் கேஸை வாபஸ் வாங்குறனால மட்டும் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. லாபம் இருக்குது, நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கினா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு. விஜயா பார்த்தீங்கன்னா
ஆனால் அதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த கதை. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.